السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த சூறாவை நாம் 300 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எவ்வளவு பெரிய தேவைகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதனை பூர்த்தி செய்து தருவான். அதே போன்று யார் இந்த சூறாவை வீட்டினுள் நுழையும் போது ஓதுகிறாரோ, அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை நீக்கி அவரை செல்வந்தனாக மாற்றுகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூறாவை பற்றி ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நபி அவர்கள் கூறினார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த சூறாவை யார் 10 முறை ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் அல் ஜாமி அல் ஷாகீர் 6472வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்னும் கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு ஏழைக்கு தனது வீட்டிற்குள் நுழையும் போது அங்கு யாரும் இல்லாவிட்டாலும் சரி சலாம் சொல்லுங்கள், பிறகு சூரா இஹ்லாஸை ஓதுங்கள் என்று அறிவுறுத்தினார்கள். சிறிது காலத்திற்கு பின் அந்த மனிதர் பெரும் செல்வந்தராக இருந்தார்கள் என்று சஹாபாக்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வீட்டிற்குள் நுழையும் போது சலாம் கூறிவிட்டு இந்த சூரத்துல் இஹ்லாஸை ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி நம்மை அல்லாஹ் செல்வந்தனாக மாற்றுவான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போன்று சூரத்துல் இஹ்லாஸை தொடர்ந்து ஓதுவதால் மரணத்தின் போது மலக்குகளின் இருப்பை அதிகரிக்கின்றது. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரத்துல் இஹ்லாஸுக்கு ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். எவர் தனது கடமையான தொழுகைகளில் சூரா இஹ்லாஸை ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நன்மையை வழங்குவானாக. அவனையும் அவனது பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் மன்னிப்பான் என்றும் இதற்குரிய சிறப்புகளுக்கான ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றது. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரத்துல் இஹ்லாஸிற்கான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். அதாவது, யார் இந்த சூரத்துல் இஹ்லாஸை ஒரு தடவை ஓதுகிறார்களோ அது குர்ஆனில் 1/3 பகுதியை ஓதுவதற்கு சமமாகும். யார் இந்த சூரத்துல் இஹ்லாஸை 3 தடவைகள் ஓதுகிறாரோ முழு குர்ஆனையும் ஓதியதற்கு சமமாகும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஏராளமான சிறப்புகள் இந்த சூரத்துல் இஹ்லாஸிற்கு கூறப்பட்டிருக்கின்றது. அதிகமான சிறப்புகளையுடைய சூரா இந்த சூரத்துல் இஹ்லாஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழுவை ஒரு நாட்டிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். அந்த குழுவிற்கு ஒரு அமீரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்து அனுப்பி வைக்கிறார்கள். அங்கே அவர் சென்ற இடத்திலே அவர் தொழுகைக்காக அந்த தொழுகையை நடத்துகின்ற பொழுதெல்லாம் சூரத்துல் இஹ்லாஸையே ஒவ்வொரு ரகாயத்திலும் அவர் ஓதி வந்தார். இதனை கவனித்த அந்த குழுவிலே சென்ற மற்றவர்கள்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் திரும்பி வந்ததும் இதனை முறையிட்டார்கள். யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கான நீங்கள் நியமித்த அந்த அமீர் தொழுகை நடத்தும் போதெல்லாம் சூரத்துல் இஹ்லாஸை ஓதக்கூடியவராக இருந்தார்கள் என்று அந்த குழுவிலே சென்ற மற்றவர்கள் அந்த அமீரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களிடம் வினவிய பொழுது, யா ரசூலுல்லாஹ், நான் சூரத்துல் இஹ்லாஸை நேசிக்கின்றேன், அதனால் தான் நான் இந்த சூரத்துல் இஹ்லாஸை ஒவ்வொரு ரகாத்திலும் ஓதினேன் என்று கூறினார்கள். இதனை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும் உங்களை நேசிக்கின்றான் என்று கூறினார்கள். யார் சூரத்துல் இஹ்லாஸை அதிகமாக ஓதுகிறாரோ அவர்களை அல்லாஹும் நேசிக்கின்றான். அந்த அளவுக்கு சிறப்புகள் மிகுந்த ஒரு சூறாவாக இந்த சூரத்துல் இஹ்லாஸ் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு குழந்தைகளும் முதலில் மனனம் செய்யக்கூடிய ஒரு சூரா இந்த சூரத்துல் இஹ்லாஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய தன்மைகளை மிகவும் சிறப்பாக கூறக்கூடிய ஒரு சூரா, அல்லாஹ்வினுடைய மகத்துவத்தை மிகவும் சிறப்பாக கூறக்கூடிய ஒரு சூறாவாக இந்த சூரத்துல் இஹ்லாஸ் இருந்து கொண்டிருக்கின்றது. யார் இந்த சூரத்துல் இஹ்லாஸை ஒரே அமர்வில் 300 தடவைகள் ஓதி தங்களுடைய பிரச்சனைகளை அல்லாஹ்விடம் கூறி பிரார்த்தனை செய்கின்றார்களோ அவர்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை அல்லாஹ் வழங்குவதாக இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவம் கண்ட விடயங்களை அவர்கள் தங்களுடைய கிதாபுகளில் பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரத்துல் இஹ்லாஸ் இருக்கின்றதே மிகச்சிறந்த ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை நாம் 300 தடவைகள் ஓதுவதென்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்த்தால் 3 தடவைகள் ஓதினால் ஒரு குர்ஆனை ஓதுவதற்கு சமம். 300 தடவைகள் ஓதினால் 100 குர்ஆன்களை ஓதுவதற்கு சமமாக இந்த சூரத்துல் இஹ்லாஸ் இருந்து கொண்டிருக்கின்றது. அசருக்கு பின்னால் அல்லது லுஹருக்கு பின்னால் நமக்கு எவ்வாறு நேரம் கிடைக்கின்றதோ ஒரே இருப்பில் அமர்ந்தவாறு ஒரே தடவையில் நாம் 300 தடவைகள் இந்த சூரத்துல் இஹ்லாஸை ஓதுவோம். 300 தடவைகள் ஓதுவதற்கு நமக்கு 20 நிமிடங்கள் கூட ஆகாது. நாம் ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான். இப்பொழுது அந்த சூரத்துல் இஹ்லாஸை தஜ்வீத் முறைப்படி பார்ப்போம். அதனுடைய கருத்துக்களையும் நாம் இப்பொழுது பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹு ஸமத். அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன். லம் யலித் வலம் யூலத். அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை என்று பொருள்படக்கூடிய இந்த சூரத்துல் இஹ்லாஸை 300 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பல மாற்றங்களை உண்டாக்குவார்.